ஃபேமிலிஸ் நான் கஸ்கே என்ன நிறைய பேர் மறந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹானஸ்க்கு கொஞ்சம் லோனுக்கு போயிருப்பேன். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டசர்ட் ஈகிள் வச்சு ஒன்ட்டா படிச்சு விட்டுருவான். அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு என்னோட ஒரு ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்டு இப்போ இல்லை. என்னாச்சு அப்புறம் கேட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் தெரில. அவன் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், அதனால விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் எனக்கு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு 4 years ஓல்டு, நான் பண்ணுவா ஐடிக்கோ அந்த ஐடி இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க கேமுக்குள்ளே வருவோம். அப்புறம் ஒரு கண்ட நாயால நாளைக்கு வீடியோ போட முடியல. இனிமேல் ஃப்ரீ ஃபயர் போடுற பற்றி நான் போட வேணாம் இருக்கிறேங்க. போடுறேன் நான் அந்தளவுக்கு போடல. வேறு ஏதாவது கேம் போடலான்னு இருக்கிறேன். என்ன கேம் போடலான்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு கிராணி ஃப்ரீயல் நல்லா விளையாடுவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். யாரும் கவலைப்படாதீங்கன்னா இனிமேல் வீடியோ போட மாட்டேன்னு. யாரும் கவலைப்பட மாட்டேங்கன்னு நம்புகிறேன். சரி ஓகே. அடுத்த ரவுண்ட் 2 ரவுண்ட் நான் வளர்த்திடுவான். ஒரு P90 எடுத்து அவனை அழுத்தி பிடிக்கிறன்னு பார்த்தா நம்மளாம் அழுத்தி பிடிச்சிருவா. யார் அழுத்தி பிடிக்கிற அடுத்த ரவுண்டு ரிவேஞ்ச் எடுக்கிறேன்னு நான் போய் பேரில் அவன் எடுத்துருப்பா. ரஷ் பண்ணி போவான், மண்டை மேலே அடித்து வீட்டுக்கு போட தம்பி நான் அனுப்பிச்சுட்றோம் பாருங்க. இந்த ஆஸ்கர் கேரக்டர் அவனும் வச்சுட்டு வந்துக்கிறேன், நானும் வச்சுட்டு வந்துக்கிறேன். அதனால 2 பேருக்கு டேமேஜ் மாடு. அடுத்த ரவுண்டு டபுள் பேரல் தான். இந்த ரவுண்டு அவனை என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரினர் மேலே எல்லாரும் போட்டால் கீழே விழுந்துருவேன். அப்புறம் ஒரு அடி அடித்து ஃபுல்லாக டேமேஜ் தந்துடுவேன். சரி இந்த கண்டெய்னர் மேலே ஏறி ஒன்று அடிக்கலாம்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. அப்போது இறங்கி ஒரு அடிதான் பையன் மண்டையை போட்டான். யார்கிட்ட தான் க்ளோவால் போடுறேன்னு ஒரு க்ளோவால் போட்டேன். அப்புறம் நம்ம தான் எடுக்கணும் மேக்கு. ரஷ் பண்ணி போனால் அடிச்சிடுவான். நம்ம இங்கேயே டிஃபென்ஸ் நின்று ஆடலான்னு பாடுவேன். அவன் ஏறி வருவா. நான் என் மேக்கில் வச்சு அழுத்தி பிடிச்சேன். கரெக்டாக க்ளோவால் போட்டு புல்லெட்டு சுட்டு செத்துட்டான் பையன். அடுத்த ரவுண்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்க. நான் இப்படி நினச்சி கூட பார்க்கல. சரி அங்கே இருக்கிறான் அப்படின்னு அந்த ஃப்ரீஸ் பாம் தூக்கி போட்டேன். என்னாச்சு நீங்களே பாருங்க. அது என் மேலே அடிச்சு அவனை அடிச்சு HP குறைஞ்சு கடைசியில் அவன் வின் பண்ணி